கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்க. மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார். வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்றைக்கி சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். 26/1/2026 நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே. 6ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது அந்த திதியில் வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தலையானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மீன ராசி அன்பர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போயிருக்கார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல, அது புதனோட வீட்டில் இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். உங்களுடைய 4 கிரகமும், அதாவது இந்த மாத கிரகங்கள் 4ம் 11ஆம் வீட்டில் இருக்குது. 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவது எல்லாமே நினைக்கணுமே அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அதை பற்றி கவலையே இல்லை. இருந்தாலும்
பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சொத்துக்கள் சேரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம். அதனால் 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாள். 11ஆம் இடத்துல மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டம். அதாவது 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இருந்தாலும் குரு பார்வை இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 11ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா, புதன் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு 27/1/2026 வந்துடுறார். சனி பகவான் வேறு 12ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம். தேவையற்ற செலவுகள் வக்கர குரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் 12ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம். அதாவது 7/2/2026 சுக்கிரனும் சேர்ந்துடுறார். 12ஆம் இடம் 3 கிரகங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் 20 நாள் வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 7.5 சனி இருக்குது. தேவையற்ற செலவுகள், பண விரயங்கள் வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். பண வரவுக்கு பார்த்தாலேயானால் பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போயிருக்கார். எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய 7, 8, 9 அதிபதிகள் எல்லாமே சேர்ந்து 11ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதனால் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும். தனித்து சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும். அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்குது. உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தொழிலிலும், அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை 4ஆம் பார்வையில் பார்க்குறார். சனியும் 3ஆம் பார்வையில் பார்க்குறார். அதனால் நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 7/2/2026 9/2/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் நீர் மோர் கொடுங்க. அதாவது ஒரு பொதுவான இடத்துல எல்லாருக்கும் வழிபோக்கர்களுக்கெல்லாம் நீர் மோர் கொடுத்துன்னு வாங்கும். அதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம். அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப்பு, அதாவது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப், அந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர ட்ரேடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று ஜாகிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தங்கம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய
சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக, அதுவும் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த தை மாதத்தில் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.